السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال هذا صراط علي مستقيم إن عبادي ليس لك عليهم سلطان إلا من اتبعك من الغاوين وإن جهنم لموعدهم أجمعين لها سبعة أبواب لكل باب منهم جزء مقسوم. அமன்னா பில்லா ஸதகல்லாஹு மௌலானல் அலீம். அல்லாஹ் இப்லீஸை பார்த்து சொன்னான், இதுதான் என்னுடைய நேரான பாதை. நிச்சயமாக என்னுடைய அடியார்கள், அவர்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, உன்னை பின்பற்றி செல்லக்கூடிய வழிகேடர்களை தவிர. நிச்சயமாக ஜஹன்னம் இருக்கிறதே ஒட்டுமொத்த வழிகேடர்களுக்கும் வாக்களிக்கப்பட்ட இடமாக இருக்கிறது. அதற்கு 7 வாயில்கள் இருக்கின்றன. அவர்களில் ஒவ்வொரு வாயிலுக்கும் இனம் பிரிக்கப்பட்ட பகுதியினர் இருக்கிறார்கள் என்று வல்ல அல்லாஹ் ஃபஸஜதல் மலாயிக்கத்து குல்லுஹும் அஜ்மஊன் என்கிற அந்த வசனத்திலிருந்து ஒரு 10 வசனங்களை இறக்கி வைத்திருக்கிறான். ஷைத்தான் இப்லீஸ் நமக்கு பகிரங்க விரோதியாக இருக்கிறான். மக்களுக்கு விரோதிகள் இருப்பார்கள், எதிரிகள் இருப்பார்கள். சில சமயங்களில் யார் எதிரி என்பது நமக்கு தெரியாது. ஆனால் சைத்தானை பொறுத்தவரை அல்லாஹ் கூறுகிறான், அதுவும் முபீன் என்கிறான், பகிரங்க விரோதி, மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்யும்படி அல்லாஹ் பணித்த போது ஏற்க மறுத்து விட்டான். ஏற்க மறுத்ததின் விளைவாக எடுத்தறியப்பட்ட சைத்தானாக ஆகிவிட்டான். அல்லாஹ்விடத்தில் ஒரு வரமும் வாங்கியிருந்தான். யா அல்லாஹ், கியாம நாள் வரை நான் மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்க வேண்டும், அதற்கு நீ எனக்கு வரம் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வரத்தை தந்தான். தந்ததோடு என்னுடைய முஃலிஸான அடியார்களை நீ ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டான். எனக்கு நெருக்கமான அடியார்கள், அவர்கள் மீது உனக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது, ஒன்றும் பண்ண முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். நல்லோர்களை அவன் ஒருபோதும் வழிகெடுக்கவே முடியாது. அவர்கள் உஷாராக இருப்பார்கள், எச்சரிக்கையாக இருப்பார்கள். ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கூட அவன் வழிகெடுத்தான் என்று சொல்ல முடியாது, வசுவாசை உண்டாக்கினான், அவ்வளவுதான். உஹது போர்க்களத்தில் சத்திய சஹாபிகள் நிர்ணயிக்கப்பட்ட இடத்திலிருந்து நகர்ந்தார்கள் என்றால் அங்கே வஸ்வாஸ்தான் காரணமே தவிர வழிகெடுத்தார்கள் என்று சொல்ல முடியாது. யார் தீயவர்களாக இருக்கிறார்களோ, கெட்டவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களைத்தான் இப்லீஸ் வழிகெடுப்பான். இந்த வசனங்களில் அல்லாஹ் நமக்கு உறுதியாக சொல்லுகிறான், என்னுடைய பாதை நேரான பாதை, என்னுடைய அடியார்கள், அவர்கள் மீது உமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தீயவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை நீ வழிகட்டிலே கொண்டு சென்று கொண்டிருப்பாய். இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கேட்க வேண்டியிருக்கிறது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்திருக்கிறார்கள். மனிதனுடைய இரத்த நாளங்களிலெல்லாம் சைத்தான் புகுந்து சென்று கொண்டிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற காரணத்தினாலே நம்முடைய ஒவ்வொரு இரத்த நாளங்களிலேயும் அவனுடைய கைவரிசை இருக்கிறது, ஆதிக்கம் இருக்கிறது. நாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். அதனுடைய விளைவுகளை நாம் பல இடத்திலே பார்க்கிறோம். சைத்தானுக்கு கட்டுப்படுகிறார்கள், குடும்பத்திலே பிணக்குகள் ஏற்படுகின்றன. நரகம் பற்றி அல்லாஹ் இங்கே விவரிக்கிறான். ஜஹன்னம், அதற்கு 7 வாயில்கள் இருப்பதாக கூறுகிறான். சபஅத்து அப்வாப், 7 வாயில். அல்லாஹும்ம அஜ்ரினா மினன்னார், அல்லாஹும்ம அஜ்ரினா மினன்னார் நாம் துஆ கேட்கிறோமே, 7 முறை ஏன் கேட்கிறோம் என்றால், இந்த 7 வாயில்களிலிருந்து அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு தர வேண்டும். அது மட்டுமல்ல, நரகங்கள் 7 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 7 மண்டலங்களிலிருந்தும் நாம் பாதுகாப்பு கேட்கிறோம். அதன் காரணமாக தான் 7 முறை அல்லாஹும்ம அஜ்ரினா மினன்னார் என்று நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். நரகத்தினுடைய அந்த 7 வாயில்கள், நரகத்தினுடைய அந்த 7 மண்டலங்களிலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சூரத்தின் நிசாவிலே நரகத்தினுடைய
நரகத்தை அல்லாஹ் வர்ணிக்கிற போது தரக்காத் என்று வர்ணிக்கிறான். தரக்காத் என்றால் தலங்கள், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் என்று தலங்கள் இருக்கின்றன. வாதல் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த தலங்களை சஹாபிகளுக்கு விவரிக்கிற போது, இந்த தரக்காத்தினுடைய விளக்கம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? சூரத் நிசாவிலே காணப்படுகிற தரக்காத் ஒன்றுமில்லை, கைக்கு மேல் கை வைத்து அப்படியே காண்பித்தார். அப்படியே காண்பித்து இதுதான் தலங்கள் என்று சொன்னார்கள். 7 தலங்கள் இருக்கின்றன. அந்த 7 தலங்கள்லையுமே அன்பான பெருமக்களே, அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகிறான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பாவங்கள் செய்கிறார்கள், தீமைகளில் ஈடுபடுகிறார்கள். யார் யாரெல்லாம் எந்தெந்த பாவங்களில் எந்தெந்த தீமைகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு தலத்திலையும் தங்க வைக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். அது ஒரு சொகுசான தலமாக இருக்காது, மாறாக துன்புறுத்துகின்ற தலங்களாக இருக்கும் என்று அதில் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் விவரிக்கிறார். குர்ஆனிலே நரகத்தின் பெயர்கள் பல பெயர்கள் இருக்கின்றன. அதைத்தான் 7 மண்டலங்கள் என்று கூறுகிறார். நரகத்திற்கு 7 வாயில்கள் வேறு, 7 மண்டலங்கள் வேறு. அது என்ன 7 மண்டலங்கள்? ஜஹன்னம் என்று ஒரு நரகம், லதா என்று ஒரு நரகம், ஹுத்தமா என்று ஒரு நரகம், சயீர், சக்கர், ஜஹீம், ஹாவியா, மொத்தம் 7 மண்டலங்கள். இதெல்லாம் நம்ம குர்ஆனில் ஓதுகிறோமா இல்லையா? சற்று யோசித்து பாருங்கள். ஜஹன்னம் வருகிறது, இன்றைக்கு கூட வந்தது. லதா, இன்னஹா லதா என்று வருகிறது அல்லவா? ஹுத்தமா, ஒமா அதராக்க மல் ஹுத்தமா என்று ஓதுகிறோமா இல்லையா? சயீர், சயீர் என்று வருகிறதா இல்லையா? சக்கர், மாலக்கும் ஃபி சக்கர் என்று வருகிறதா இல்லையா? ஜஹீம் என்கிற வார்த்தையை நாம் அதிகமாக கேட்கிறோமா இல்லையா? ஹாவியா. இந்த 7 மண்டலங்கள் அருமை சகோதரர்களே. அந்த 7 மண்டலங்களில் ஜஹன்னம் என்கின்ற மண்டலத்தில் தான் முஸ்லிம்கள் தள்ளப்படுகிறார்கள். எந்த முஸ்லிம்கள்? பாவம் செய்த முஸ்லிம்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஜஹன்னம் என்பது முஸ்லிம்களுக்காக ஒதுக்கப்பட்டது. முஸ்லிம்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நல்லவர்கள் அல்ல, தீயவர்கள். முஸ்லிம்களே பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், குற்றம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவர்கள் ஜஹன்னம் நரகத்திலே துன்புறுத்தப்பட்டு சோதிக்கப்பட்டு இம்சிக்கப்பட்டு அதற்கு பின்பு அவர்கள் சொன்ன அந்த கலிமாவின் பரக்கத்தினால் வெளியாக்கப்பட்டு விடுவார்கள். அடுத்து அன்பான பெருமக்களே, லதா என்கின்ற அந்த நரகத்தில் தான் யூதர்கள் உள்ளே புகுத்தப்படுவார்கள். ஹுத்தமா என்கிற நரகத்திலே நசாராக்கள் பூத்தப்படுகிறார்கள். அடுத்து சயீர் என்கின்ற நரகத்திலே சுவாபியின், குர்ஆனிலே சுவாபியின் என்று வரும். சாபியின் நட்சத்திரங்களை வணங்கக்கூடியவர்கள். அவர்கள் அன்பான பெருமக்களே சயீர் என்ற நரகத்திலே பூத்தப்படுகிறார்கள். நெருப்பை வணங்கக்கூடியவர்களை சக்கரிலே அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கிறான். இணை வைக்கக்கூடியவர்களை ஜஹீமிலே கொண்டு போய் சேர்க்கிறான். ஒமா அதராக்க மாஹியா, ஹாவியா என்று நாம் ஓதுகிறோமே, அந்த ஹாவியாவில் தான் முனாஃபிக்குகள் தள்ளப்படுவார்கள். 7 மண்டலங்கள்லையுமே 7 சாரார், 7 வகுப்பினர் தள்ளப்படுகிறார். இதெல்லாம் குர்ஆன் கூறுகின்ற உண்மை. அன்பான பெருமக்களே, இதை நாம் நம்முடைய கற்பனை கிடையாது. இந்த 7 வார்த்தைகளுமே நரகத்தினுடைய இந்த 7 மண்டலங்களுமே குர்ஆன் ஷரீஃபிலே கூறப்பட்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு நரகத்திலேயும் யார் யார் நுழைவார்கள் என்பதை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரித்திருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது அசிரத்தையாக உள்ள கேட்கின்ற ஒரு விஷயம் அல்ல, மிகவும் கவனமோடு கேட்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த நரகங்களில் தான் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் நம்முடைய சமுதாயத்தையும் பாதுகாக்க வேண்டும். ஒரே ஒரு நிகழ்ச்சி குர்துபியிலே காணப்படுகிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். நாட்டுப்புற பெண் ஒருவர் நபிகள் நாயகத்துக்கு பின்னாலே தொழ வேண்டும் என்கின்ற ஆவலோடு உணர்வோடு என்ன செய்கிறார்கள்? பின்தொடர்ந்து தொழுகிறார்கள். அப்படி தொழுகிற போது என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இந்த வசனத்தை ஓதுகிறார். இப்போது நாம் வாசித்து காண்பித்த வசனம், லஹா சபஅத்து அப்வாப் லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸும் மக்ஸூம். நரகத்திற்கு 7 வாயில்கள், ஒவ்வொரு வாயிலையுமே ஒவ்வொரு இனத்தார் உள்ளே பூத்தப்படுவார்கள் என்கின்ற அந்த வசனம் அப்படியே மயக்கமுற்று விழுந்து விடுகிறார்கள். சப்தம் கேட்கிறது. அந்த பெண் ஒருவர் அவர்கள் சஹாபி பெண்மணி அல்லவா, நாம் ஒரு கண்ணியத்தோடு தான் சொல்ல வேண்டும்.
மயக்கமுற்று விழுகின்ற சத்தம் கேட்டவுடனே தொழுகை நிறைவுபட்டதற்கு பின்பு அவருடைய முகத்தில் தண்ணீர் தெளிக்கப்பட்டு, ஏனம்மா என்ன ஆனது உங்களுக்கு என்று கேட்கிற போது, யார சொல்ல ஒரு வசனத்தை ஓதி காண்பித்தீர்களே, நரகத்திற்கு 7 வாசல்கள் இருக்கிறதாக, அது குர்ஆனில் உள்ள வாசனங்களா இல்லை நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளா என்று கேட்கிறார்கள் அந்த பெண்மணி. உங்களுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளா, உங்களுடைய ஹதீஸில் உள்ளதா, இல்லை குர்ஆனுடைய வரிகளா? குர்ஆனுடைய வரிகளம்மா. அப்படியானால் யா ரசூலல்லாஹ், எனக்கு பயமாக இருக்கிறது. அல்லாஹ் அந்த நரகத்தின் வாசல்களிலே கொண்டு போய் என்னை தள்ளிவிடுவானோ என்று பயமாக இருக்கிறது. அந்த பயத்தில் தான் நான் அதிர்ச்சியோடு கீழே விழுந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். நான் ஒரு ஏழை. அவர்கள் சொல்லுகிறார், நான் ஒரு ஏழை யா ரசூலல்லாஹ். என்னிடத்தில் 7 அடிமைகள் இருக்கிறார்கள். என்னிடத்தில் 7 அடிமைகள் இருக்கிறார்கள். எனக்கு அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். அந்த 7 வாசல்களில் எந்த வாயிலையும் நாம் நுழையக்கூடாது. 7 மண்டலங்களில் எந்த மண்டலத்திலையும் நாம் நுழைவிடக்கூடாது. எனவே நான் 7 அடிமைகளையும் உரிமை விட்டு விடுகிறேன். அவர்களுக்கு விடுதலை தந்து விடுகிறேன். அன்றைய காலகட்டத்தில் அடிமைகளை உரிமை விடுவது என்பது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் பொருந்திய செயலாக கருதப்பட்டது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஒரு நன்மையான காரியமாக அறிவிப்பு செய்திருந்தார்கள். எனவே எனக்கு அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டுமே யா ரசூலுல்லாஹ். கேட்ட மாத்திரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தந்து விட்டார்கள். இந்த பெண்ணுக்கு நரகத்தின் எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு விட்டன. அவர் நரகத்திற்கு செல்ல மாட்டார். அவரிடத்திலே சொல்லிவிடுங்கள், அந்த பெண்மணி சுவனவாசி என்று. உடனடியாக அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த நன்மாராயம் அந்த பெண்ணுக்கு சொல்லப்படுகிறது. மங்கை நல்லார் என்பார்கள் அந்த பெண்மணியை பற்றி. மங்கை நெஞ்சை நெகிழச் செய்யும் மங்கை நல்லார் என்கிற தலைப்பிலே இந்த நிகழ்ச்சியை தாங்கள் பார்த்திருப்பீர்கள். நெஞ்சை நெகிழச் செய்யும் மங்கை நல்லார் என்று. அன்பான பெருமக்களே, அந்த பெண்மணி ஒரு நாட்டுப்புற பெண்மணி என்றால் ஒரு கிராமத்து பெண்மணி. அந்த கிராமத்து பெண்மணியினுடைய இதயத்தில் அந்த அளவுக்கு அச்சம் இருந்திருக்கிறது. இந்த வசனங்களில் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கிறது. நம்பிக்கை வேண்டுமல்லவா? நாம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டுமல்லவா? நம்ம அனைவருக்கும் சொர்க்கம் கிடைக்க வேண்டுமல்லவா? எனவே இந்த வசனம் கிட்டத்தட்ட 10 வசனங்கள் இது பற்றி தான் சுற்றி சுற்றி வருகிறது. பசந்தன் மலாய்க்கிட்டு கொள்ளும்போலிருந்து நாம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டுமோ வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் சொர்க்க பாக்கியத்தை தந்த புரிவானாக. வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி.